ஹலோ, இன்னைக்கு ஒரு எனர்ஜி ரீடிங் பார்க்கலாமா இல்லை வேறு ஏதாவது ரீடிங் பார்க்கலாமா ஒன்றும் புரியல. ஸோ வந்து உட்காந்துட்டேன். என்ன மாதிரியான மெசேஜஸ் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன மெசேஜஸ்? ஓகே, எனர்ஜி ரீடிங்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனர்ஜி ரீடிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ லாஸ்ட்டாக பார்ப்போம். நீங்கள் எதுனா ஒரு கொஸ்டின் நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி தான் ஷஃபில் பண்ணுவேன். அது என்ன கொஸ்டின் சொல்லிவிட்டு நீங்கள் பிஃபோராக யோசிக்கிறீங்களா இல்லை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் எஸ்ஆர் நோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யோசிக்கிறீங்களான்றது உங்களுடைய விருப்பம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ண மறந்துட்டேன். ஜஸ்ட் மினிட். பண்ணுவோமா? ஃபேன் போடலை, அதனால் இருக்குது. எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது, எப்பவும் சொல்கிறது தான். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ மெசேஜஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகாத மெசேஜஸ் நீங்களாக உங்களுக்கு நினச்சிட்டு நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கான மெசேஜஸ்னால் உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, ஓகே. ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவங்க பிரசன்ஸ் இங்கே இருக்கு. ஆர்கேஞ்சல் மைக்கேல் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏஞ்சல், நியூ ஏஞ்சல், வேறு யாருன்னா பார்க்குறவங்கள ஏதாவது நீங்கள் பிலீவ் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, அவங்கள பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல், இப்போ நியூ ஏஞ்சல் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தங்க இப்போ உங்கள் கூட இல்லை. அந்த பர்சன் ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் கூட வர மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்ட், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் பிடிவாதம், அதிகமான யோசனை, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில். அவங்க எல்லாம் நான் இருக்கோம், நீ வந்துட்டு என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ விஷயம் நாங்கள் இருக்கோம், நீ ஸ்டார்ட் பண்ண அந்த விஷயத்த இல்லை நீ முடிவு பண்ண டிசைட் பண்ணுன்னு சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக அதிகமாக யோசிச்சுட்டு, அதிகமாக ஒரு தைரியம் கொஞ்சம், சில பேர், எல்லாரால சில பேர் சரி சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஏதோ ஒரு சைன் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் ஒரு முழு மனசோட நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்க இல்லை, ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அதுவும் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களை பண்ண வைக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன், ஆர்கேஞ்சல் மைக்கேல், அவங்க வலுக்கட்டாயமாக உங்களை வந்துட்டு மூவ் பண்ண சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நிறைய மைண்டில் நிறைய விஷயங்கள், நிறைய தாட்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, ரன் ஆகிட்டே இருக்குது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் விஷயங்கள் சில பேருக்காக சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் வந்துட்டு லீப்ராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லீப்ரா, இன்னும் ஒரு கார்டு எடுப்போம். அதுதான் யோசனைன்னு சொன்னேன் இல்லையா, சேம் யோசனை, அதிகமான சிந்தனை, அது அதிகமாக இருக்குது. நிறைய யோசிக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து பைண்டு, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாள், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பைண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது.
உங்களை அந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. சில பேருக்கு சோல் இருக்கலாம், ஒரு பர்சன் கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு என்டிட்டி அவங்கள நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் முடியாமல் நீங்கள் அது கூட நீங்கள் ஒரு பேட் எனர்ஜி இருக்கிற ஒரு என்டிட்டி அது கூட வந்துட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீ முன்னேறுன்னு சொல்லும் போது, தைரியம் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் வரல. ஏதோ ஒரு பேட் எனர்ஜி, ஒரு பேட் ஸ்பெல்ல நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு இது உங்களுக்கு யாரா ஸ்பெல் ஒர்க் பண்ண விஷயமா இருக்கும். நீங்கள் நல்லாவே வெளியில் வந்துட்டீங்க, ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டியிருக்கீங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களால் முடியாததுனால டிவைன் எனர்ஜி உங்களை அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நினைக்கும் போது உங்களுக்கு தைரியம் வரல. இது ஒரு விஷயம் நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு நாலா பக்கமும் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி, ஏதோ ஒரு சின்ன ரூமில் அடைச்சி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல். நிறைய தாட்ஸ், ஏகப்பட்ட தாட்ஸ். சில பேருக்கு இது கர்மாவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட் கர்மா சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு. அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள், சின்னதாக சில விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தில் நிறைய இமோஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீலிங், எமோஷன்ஸ். பாஸ்ட் ரீடிங்கில் வந்துட்டு 2 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், என்னோட 2 ரீடிங்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பேசஞ்சர் மாதிரி பின்னாடி உட்காந்துருப்பீங்க, டிவைன் வந்து உங்களுக்கு வண்டி கார் எடுத்துகிட்டு உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது சில பேர் வந்து பிடிவாதத்தினாலையும் பயத்தினாலையும் அந்த தைரியம் இல்லாததுனாலையும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாததுனாலையும் சில பேர் வந்துட்டு அதுலேயே நீங்கள் மாட்டி இருக்கிறதுனால டிவைன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு குதிரை மாதிரியும் அவங்க உட்காந்துட்டு உங்களை போன்னு சொல்லி அடித்து துரத்துற மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து நகர முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறது தெரியுது. இந்த இடத்துல நிறைய ஒரு இமோஷன்ஸில் நீங்கள் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர். இது உங்களோட எனர்ஜி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஏதாவது 1-2 மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், இல்லை அது கூட உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். மேபி வரப்போகிற ரீடிங்ஸில் உங்களுக்கான மெசேஜஸாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மெசேஜ், ஏன்னா நிறைய வீடியோஸ் டைம்லெஸ் ரீடிங்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, சரியா? டூ டைம்ஸ் ஹேங்க்டு மேன், 2 டைம்ஸ். நிறைய விஷயம் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு அந்த சிலந்தி வலை கட்டின மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தாட்ஸ், அந்த இமோஷன்ஸ், அந்த சில விஷயத்தில் உங்களால் நகர முடியாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப டல் டயர்டாயிட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளில வராமல் இருக்கிறீங்க. அதுலேருந்து டிவைன் உங்களை வந்து அந்த மாதிரியான சில விஷயத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய சைன்ஸ் காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் தைரியமாக முன்னேறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி உங்களுடைய ரொம்பவே ஒரு லவ்ட் ஒன்ஸ், இப்போ உங்கள் கூட இல்லாதவங்க, அவங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி, உங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி மாறிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக. விஷயமா இருக்கலாம், என்ன இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு, ரீடிங்ஸ் அப்போ கொஞ்சம் டிலே ஆகும்போது ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சுக்கிட்டதுக்கு. கார்டு நான் கட் பண்ண உடனே டெத் கார்டு பார்த்தேன். டெத் கார்டு, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நான் பார்த்த கார்டு வந்துட்டு 2 கட் பண்ணும்போது டெத் கார்டு, நியூ திங்ஸ், எம்பரர், நெக்ஸ்ட் சன், எமோஷன்ஸ்.
இமோஷன்ஸ், பேட் நெகட்டிவிட்டி, பேட் பர்சன், பேட் திங்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, வெளியில் வாருங்கள். உங்களுக்காக உங்கள் டிவைன் ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி நிறைய காசிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வாய் வலிக்க பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அது என்ன விஷயம் நம்ம இன்னொரு ரீடிங்கில் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த திங்ஸ் வந்து உங்ககிட்ட சேர்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது உண்மையாக நடக்க போகிற விஷயம். அதனால் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி உங்களுக்கு ஹோப் கொடுத்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு உட்காந்துட்டு நான் இங்கே சரியா. கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா ரீசன்ஸ்னால டிலே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க. உங்கள் லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய பாஸ்ட் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன்ற மாதிரி அதி வேகத்தில் பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய பாஸ்ட், சில பேர் உங்களுடைய பாஸ்ட் கர்மா, பாஸ்ட் பர்சன், உங்களுடைய எக்ஸ் பர்சன், உங்களுடைய சிச்சுவேஷன்ஷிப்லேருந்து நகர்ந்த ஒரு எக்ஸ் பர்சன் எல்லாரும் உங்களுக்கு பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் பாஸ்ட் உங்கள் கூட இல்லாத ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக அவங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க. ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட சேர்ந்து கண்டிப்பாக அவங்களோட 2 times இந்த கார்டு 2 times கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, ஃபைனல் கார்டு ஒன்று பார்ப்போமா? பார்த்துட்டு அப்புறம் எஸ் ஆர் நோ ஒன்று பார்த்துருவோம். ஓகே, இது வரைக்கும் வராத கார்டு வரணும். எப்பவுமே வந்த கார்ட்ஸே திரும்ப வந்துட்டுருக்கு இந்த டேரோ டெக்கில், சாரி ஆரக்கிள் டெக். ஆரக்கிளில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக ஜூபிட்டர், விர்கோ, பைசிஸ், கேன்சர், கேப்ரிகான், சஜிட்டேரியஸ், சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிறதுக்காக மற்ற ஜோடியாக் சயின்ஸ் இல்லைன்றது கிடையாது. அவங்களுக்கு இன்னும் அதிகமான சில விஷயங்கள் ரெசனேட் ஆகலாம், சில விஷயங்கள் நடக்கலாம்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். 0440 யாருன்னா சிக்னிஃபிகண்ட்டாக அடிக்கடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை பார்க்குறதா இருக்கலாம் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மெசேஜஸ் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, மேபி நடக்கிறதா இருக்கலாம். ஓகே, எம்ப்ரேசிங், உங்களை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல விஷயங்களுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப பேஷன்ஸாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க. நிறைய பேர் ரொம்பவே ஒரு ஹோப் உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் வரும்ன்றது உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு நல்ல நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணுற அந்த சமயத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற சில நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும். சில பேர் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு மிரர் மாதிரி உங்களை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. மிரர் மாதிரி பார்த்துட்டு சில ஷேடோ திங்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட அந்த சில விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, வளர்க்குறீங்க. நல்ல விஷயத்த நீங்கள் வளர்க்குறீங்க உங்களுக்குள்ளே. கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் இருக்குது. இது உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை நான் 3 பார்த்தேன். விஸ்டம், ஓப்பன்னஸ், நல்ல விஷயங்களுக்காக வழிவிடுங்க, நீங்களே பிளாக் பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் டிலே ஆகுது, சில விஷயங்கள் தான் இருக்குதுன்னா, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் தப்பாக பண்ணுறீங்க, உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எந்த விஷயமும் வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது எல்லா மாட்டேங்கி. கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கிளியராக யோசிச்சிங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுவுமே உடனே நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிடாது, நமக்கு மைண்டில் வராது. நீங்கள் மைண்ட் காமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருங்க, நல்லா டீப் பிரெத் எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். ஃப்ரீ மைண்ட் உங்களுக்கு எப்போ தோணுதோ, நீங்கள் அமைதியாக உங்கள் பாடி உங்கள் மைண்டெல்லாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் நீங்கள் யோசிக்கும் போது என்ன விஷயம் இருக்கட்டும், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிய வரும், சொல்யூஷன். ஓகே 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 எஸ் சார், நான் பார்ப்போம். கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க.
ஒரே ஒரு டைம் தான் ஷஃபிள் பண்ண போகிறேன். ஒன்லி ஒன்ஸ். எஸ் ஆர் நோ யோசிச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு என்ன மாதிரி ஆன்சர் உங்கள் டிவைன், உங்கள் ஏஞ்சல்ஸ், உங்கள் ஆன்சஸ்டர்ஸ், நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஓகே, எஸ் ஆர் நோ. சில பேர் வந்துட்டு சில பேருக்கு அதிகமான ஒரு விஷயத்து மேலே ஆசை, அந்த ஆசைகளை ரொம்ப அதிகமாக அப்சஸ் அந்த மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர். ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கு மெசேஜ், எல்லாருக்கும் இல்லை இந்த மெசேஜ். அதிகமான இது இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே அது ஒரு நெகட்டிவ் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், எங்கேயும் போகாது, போனாலும் திரும்ப வந்துடும் ஏதோ ஒரு விஷயத்தில். அதுக்காக நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துலேயே நீங்கள் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணிவிட்டு ஒரு அப்சஸ் மாதிரி ஆகிடாதீங்க. அது சம்டைம்ஸ் நெகட்டிவாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெகட்டிவ் தான், அதிகமாக மாறிச்சுன்னா நெகட்டிவ் தான். ஓகே, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் ஆர் நோ. மனசில் யோசிச்சுக்கோங்க. ஒன்லி ஒன்ஸ் தான் ஷஃபிள் பண்ண போகிறேன். நீங்கள் நினைக்கிற ஆன்சர், கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? டீப் பிரெத் எடுங்க, மைண்ட் காம் பண்ணிட்டு கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஓகே, நீங்கள் நினச்சிட்ருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஞ்சம் டிலே ஆகும். ஃபாஸ்ட் மூமெண்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூமெண்ட். அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்ககிட்ட மேபி நான் ரீடிங்கில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த், கரேஜ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதில் இன்னும் ஹார்ட் ஒர்க் அதிகமாக தேவைப்படுது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இது எஸ்ஸும் கிடையாது, நோ கூட கிடையாது. நோ சுத்தமாக கிடையாது. எஸ்லேயே மேபி இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்குறேன். டேக் கேர், காட் பிளஸ்.